ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெண்கள் வாசலில் கோலம் போடுவதின் தத்துவம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாசலில் கோலம் போடும்போது அழகுக்காக அல்ல, கோலம் என்பது எந்திர வடிவானது. வெளியிலிருந்து வரும் தீய சக்திகள் கோலத்தை பார்த்தும் திரும்பி சென்றுவிடும். அதனால்தான் வீட்டு விசேஷங்களில் பிரம்மஸ்தானம் என்கிற நடு வீட்டில் அழகிய கோலங்களை போடுகிறார்கள். பெண்கள் அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்து தலை குளித்துவிட்டு வாசலில் கோலம் போடும்போது பிரம்ம முகூர்த்த சமயம் அது. வாசலில் செல்லும் மகாலட்சுமி தேவி கோலமிடும் பெண்கள் பார்த்து இந்த வீட்டில் ஏதோ சுப நிகழ்ச்சி நடக்கிறது என்று உள்ளே வந்து விடுவாள் என்பது முன்னோர்களின் கருத்து. லட்சுமி தேவி உள்ளே வந்துவிட்டால் நன்மைதானே நமக்கு. கோலத்தில் இன்னொரு தத்துவமும் உண்டு. இப்பூ உலகில் தேவர்கள் எறும்புகளாகவும் தெரிவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அரிசி மாவினால் கோலம் போட்டால் எறும்புகள் அதை உண்டும் மகிழ்ந்தும் ஆசி வழங்குமாம். ஆகவே அரிசி மாவினால் மட்டும் கோலம் போடுங்கள். வண்ண கோலங்களை விழா காலங்களில் போடலாம். வாசலில் கோலமிடுவதால் வீட்டில் தெய்வாம்சமும் அழகும் ஐஸ்வர்யம் இதய கமல ஸ்வஸ்திகம் சடாச்சர கோலங்கள் பெண்களால் போடப்படும் புகழ்பெற்ற கோலமாகவும் வரையுங்கள். வீட்டில் பெண்கள் மன நிறைவு அடையணும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கோலம் போடுவதனால நம் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. தேங்க்யூ.